கிஃப்ட் டீடுனா நமக்கு ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை வந்து ஒரு நல்ல காரணங்களுக்காக ஒருத்தருக்கு தானமாக கொடுக்குறோம். ஒரு கல்லூரி கட்டுறதுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ அப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் உதவிகள் செய்கிறதுக்காக அதை வந்து நம்ம அவங்க மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக நம்ம எதுக்காக எழுதி வைக்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமாக தான் கிஃப்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகே. அதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம பதிவு பண்ணி கொடுப்போம். ஓகே. அதை வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம எழுதி கொடுத்துட்டோமோ அதை வந்து மாற்ற முடியாது. ஓகே. அதுக்காக தான் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஓகே. பட் அது தொடர்ச்சியாக அவங்க அந்த நல்லதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பச்சைப்பன் கல்லூரி அறக்கட்டளையாக இருக்கட்டும், அது மாதிரி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் டீடை கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனுக்காக அதை யாருமே வந்து உரிமை கோர முடியாது. அந்த நல்ல விஷயங்களுக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். ஓகே. அது மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் நிறைய சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் லேண்ட் நிறைய வச்சுருக்குங்க. சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வழி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்போது ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அவங்க அதை வந்து உரிமை கோர முடியாது. ஆனால் மேற்பார்வை எடுத்துக்கான ஒரு ரைட்ஸை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே.